കസ്തൂരിയുടെ സാർ, നമ്മുടെ ഈ ചിത്രത്തിലെ നായകനായ ഈസ, അതുപോലെ തന്നെ ഈ ചിത്രത്തിലെ ഒരു പ്രധാനപ്പെട്ട കഥാപാത്രത്തെ അവതരിപ്പിച്ചിരിക്കുന്ന അനുശ്രയ രാജൻ, അതുപോലെ തന്നെ ധനുശ്രീ, എല്ലാവരും നമ്മളെ കാണാൻ വേണ്ടി എത്തിയിട്ടുണ്ട്. അപ്പോൾ ഞാൻ ഈ സിനിമയുടെ ബാക്കി കാര്യങ്ങൾ നിങ്ങളോട് സംസാരിക്കുന്നതിനായി നമ്മുടെ ചിത്രത്തിൻ്റെ സംവിധായകൻ്റെ കയ്യിലേക്ക് കൈമാറുകയാണ്. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ പേര് மீரா கதிரவன். நான் மலையாளத்தில் டைரக்டர் லோகிதாஸ் சாரோட அசிஸ்டன்ட். நான் எப்போவுமே லோகியோடைய ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறத நான் ரொம்ப ப்ரைடாக ஃபீல் பண்ணக்கூடிய ஒரு ஆள். தமிழில் பாலு மகேந்திரா, தங்கர் பிரசாந்த் சார் அவங்கள்ட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். என்னுடைய முதல் படம் வந்து அவள் பெயர் தமிழரசி, செகண்ட் மூவி வெளித்திரு, இப்போ தேர்ட் மூவி வந்து ஹபீபி தான் நான் ஃபஸ்ட் பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருந்த ஒரு மூவி. பட் தமிழில் வந்து நான் அந்த படம் பண்ணுறதுக்கு 20 years ஆகிடுச்சு நிறைய ட்ரை பண்ணி. பட் தமிழ் சினிமாவுடைய ஏஜில் 100 years 110 yearsல பார்த்தோம்னா தமிழில் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ஒரு முஸ்லீம் கம்யூனிட்டி பேஸ் பண்ணி வரக்கூடிய ஃபஸ்ட்டு தமிழ் மூவி தான் வந்து. மலையாளமில் நான் எனக்கு பிடிச்ச நிறைய டைரக்டர்ஸ் இருக்கீங்க. சுப்ரமணியன் சார் என்னோட ரொம்ப ஃபேவரட் டைரக்டர். அவருடைய தனியாவதனம் சதயம்லாம் என்னுடைய ரொம்ப ஃபேவரட் படங்கள். இங்கே நான் சினிமா தமிழ் அடிப்படையில் நான் தமிழாக இருந்தால் கூட நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது மலையாள சினிமாவில் தான். ஸோ இன்றைக்கி ஹபீபி மாதிரி ஒரு இடத்துல வந்து நிற்கிறோம் அப்படின்னா மலையாள சினிமாவிலேருந்து மலையாளம் டைரக்டர்ஸ்கிட்டருந்து மலையாளம் டெக்னீஷியன்ஸ்லேருந்து நிறைய லேர்ன் பண்ணியிருக்கோம். உங்கள்கிட்ட இந்த படத்தை நாங்கள் காட்டுறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறோம். கஸ்தூரி ராஜா சார் பேசுவாங்க. ஒரு ஹிந்து குடும்பத்தில் வந்த என்ன இது மாதிரி ஒரு இஸ்லாமிய குடும்பத்தில் படம் பூரா வாழ வச்ச இயக்குனர் மீரா கதிரவனுக்கு என் நன்றி. இந்த படத்தில் வந்து அவர் எவ்வளோ டீட்டெயிலாக ஒவ்வொரு அந்த முஸ்லீம் சமுதாயத்தில் நடக்கிற சம்பவங்களை எவ்வளோ டீட்டெயில் பண்ணினார் அப்படிங்கிறத நான் ஒரு 10 தடவை திரும்பி பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு புரியவே இல்லை. ஏன்னா நான் கொஞ்சம் இந்த மதத்துக்கு புதுசுங்கிறதுனால இந்த ஜனாசா பண்ணுற சீன் இருக்கு இல்லையா, அது நான் அஸ் எ டைரக்டர் நானாக இருந்தாக்க அது முடிஞ்சது அப்படியே போட்டியில் கொண்டு போனாங்க, அடக்கம் பண்ணாங்க தான் இருப்பேன். இவர் அது வந்து என்ன டீட்டெயில் அந்த அந்த அதுக்குள்ளே எப்படியெல்லாம் பண்ணுவாங்களோ அவ்வளவும் பண்ணி காட்டுறாரு. அதை இனி அந்த தம்பிக்கு கல்யாணம் நடக்கும். அவர் ஒரு அன்னோன் ஆக்டர், அந்த பொண்ணு அப்படித்தான். அந்த இஸ்லாமிய சமுதாயத்து கல்யாண சம்பிரதாயங்களை அது என்ன மட்டும் ஒரு கையெழுத்து போடுவாங்களோ என்னமோ அந்த அளவுக்கு அதை முடிச்சிருந்தாலே அது இந்த கதைக்கு போதுமானது தான். அந்த கதையை இவ்வளவு டீட்டெயில் பண்ணி எப்படி டெக்கரேட் பண்ணுவாங்க, எப்படி பந்தல் போடுவாங்க, என்னென்ன பேசுவாங்க, இதெல்லாம் டீட்டெயிலாக எடுத்தார். இல்லை அந்த சுண்ணத் பண்ணுறது கூட அப்படித்தான். ஒரு சின்ன குழந்தைய வச்சுக்கிட்டு அந்த அந்த இடத்துக்கு அவ்வளோ ஃபுட்டேஜ் தாங்குமா என்ன அப்படின்னு யோசிக்காமல் அது டீட்டெயிலாக பண்ணார். இது எவ்வளவு நாள் அவர் மைண்டுக்குள்ளே இந்த இது ஓடிட்டு இருந்ததுன்னு தெரியல. ஒரு பொறுப்புள்ள தகப்பனா எந்த இடத்துலையும் ஒரு கண்ட்ரோல் மீறாமல், ஒரு இஸ்லாமிய வரம்புகளிலிருந்து மீறாமல் என்னை வந்து கண்ட்ரோல் பண்ண மீரா கதிரவனுக்கு ஒரு 1000 முறை இந்த இடத்துல நன்றி சொல்ல நினைக்கிறேன். நன்றி. இது வந்து லாஸ்ட் ஜூன் 12 வந்து தமிழில் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவங்க தமிழில் வேர்ல்டு வைடாக ரிலீஸ் பண்ணி தமிழில் பெரிய அப்ரிஷியேஷன் இருக்குது. நிறைய தேட்டர் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ பெரிய தமிழ் ஜனங்கள் வந்து இந்த படத்தை கொஞ்சம் கையில் எடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. ப்ரொடியூசர்ஸ் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. மலையாளத்தில் நான் இந்த படத்தை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய மலையாளம் ஆடியன்ஸுக்கு காட்டணும் அப்படின்னு நாங்கள் விரும்புகிறோம். இந்த ஷோ அதோடைய பர்பஸ் தான். இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஸ் பீப்புள், இங்கே இருக்கக்கூடிய டைரக்டர்ஸ் எல்லாருமே இந்த படம் குறித்த விஷயங்களை எல்லாரோடையும் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விரும்புகிறோம். நமஸ்காரம் எல்லாருக்கும்.
என் பேர் ஈசா. அபுதாயின்ற கேரக்டர் பண்ணியிருக்கேன். ரொம்ப ரிலேட்டபுளாக இருக்குது. எல்லாருமே வந்து அபுதாயின்னு தான் கூப்பிடுறாங்க. அந்தளவுக்கு எல்லாருக்கிட்டையும் போய் இந்த கேரக்டர் சேர்ந்துருக்கு. என்னோட அண்ணனை பார்த்த மாதிரி இருக்குது. நான் இந்த மாதிரி தான் இருக்கேன், 10 வருஷமாக அங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து மெசேஜ் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் மலையாளம் மூவிஸுக்கு ரொம்ப பெரிய ஃபேன். நான் இன்றைக்கி வந்து கம்பேர் பண்ண விரும்பலை. பட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு வந்து மலையாளத்துலேருந்து நிறையா படம் வர்றது வந்து நானும் ஒரு நெய்பராக வந்து ரொம்ப ப்ரௌடாக நான் ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஹபீபியும் நாங்கள் வந்து இது இன்னும் மலையாள படமா அப்படின்னு தான் நிறைய பேர் பார்த்துட்டு கேட்குறாங்க. படம் பார்க்குறதுக்கு முன்னாடி நிறைய பேர் போஸ்டர்ஸ் பார்த்துட்டு அது மாதிரி நிறைய வந்து அந்த மாதிரி கேட்குறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்து உங்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும். நீங்களும் படத்தை வந்து பார்க்கணும். பார்த்துட்டு படத்தை பற்றின விஷயங்களை வந்து வெளியில் ஷேர் பண்ணிவிட்டு வெளியில் கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் உங்ககிட்ட ரெக்வஸ்ட் பண்ணிக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நேற்று கோயம்புத்தூரில் இது மாதிரி 2 தியேட்டருக்கு போயிருந்தோம். ஒரு தியேட்டரில் 2 ஜென்ட்ஸ் வந்து கண்ணீர் விட்டு அழுதுகிட்டே பேசுகிறாங்க. ரொம்ப நன்றிங்க, இந்த மதத்துக்கு நீங்கள் இப்படி ஒரு தொண்டு பண்ணியிருக்கிறீங்க, ஏன் இவ்வளவு நாள் இப்படி ஒரு படத்தை எடுக்கல அப்படின்ட்டு. பல ஸ்க்ரீன்கள் இந்த 2 நாளைக்குள்ளேயே நிறைய இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஏன்னா அவர் மாதிரி ஒரு டெக்னீஷியன்கள் வந்து இந்த மாதிரி படங்களை தொடர்ந்து எடுக்கணும். அவங்களே சொன்னாங்க, நீங்கள் இந்த மாதிரி படங்களே எடுங்க, நாங்கள்லாம் இருக்கிறோம் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு. அந்த சப்போர்ட்டுக்காக தான் இங்கே வந்திருக்கோம். ഹായ്, എൻ്റെ പേര് അനുശ്രയ രാജൻ. ഞാൻ ഈ ഹബീബിൽ സാലിഹ ബീവി അല്ലെങ്കിൽ ചാച്ചി എന്ന് പറഞ്ഞ ക്യാരക്ടർ ചെയ്തിട്ടുണ്ട്. നിങ്ങൾക്ക് എല്ലാവർക്കും ഇഷ്ടപ്പെട്ടു എന്ന് വിചാരിക്കുന്നു. ഈ വനിതാ വിനീതയിൽ എപ്പോഴും താങ്ക് യു. വനിതാ വിനീതയിൽ എപ്പോഴും പടങ്ങൾ കാണാൻ വന്നിട്ടുള്ള ഞാൻ ലാസ്റ്റ് മന്ത് എൻ്റെ മധുവിധു സിനിമ ഇവിടെ കണ്ടു. ഇപ്പോൾ എൻ്റെ ഹബീബി തമിഴിലെ ഫസ്റ്റ് മൂവി ഇവിടെ കാണാൻ ഭാഗ്യമുണ്ടായി. അതൊക്കെ ഒരുപാട് സന്തോഷം. ആൻഡ് നമ്മളിപ്പോൾ തിയേറ്റർ വിസിറ്റിനായിട്ട് ചെന്നൈയും കോയമ്പത്തൂരൊക്കെ പോയപ്പോൾ ഇത് പറഞ്ഞ പോലെ ഒരുപാട് അപ്രിസിയേഷൻ. ആൾക്കാരൊക്കെ വന്നിട്ട് കരഞ്ഞ് ഹഗ് ചെയ്യുന്നു, അവരുടെ ഫാമിലിയിലുള്ള ആൾക്കാരെ പോലെ ഫീൽ ചെയ്തു എന്ന് പറയുന്നു. ആരും അഭിനയിച്ച പോലെ തോന്നിയിട്ടില്ല എന്ന് പറഞ്ഞു. അങ്ങനെ ഒരുപാട് അപ്രിസിയേഷൻ കിട്ടി. ഈ പടം ഇറങ്ങാൻ ഇത്രയും ലേറ്റായിപ്പോ എന്നുള്ള ഒരു സങ്കടം മാത്രമേ ഉണ്ടായിരുന്നുള്ളൂ. എല്ലാവരുടെയും പോലെ തന്നെ നമ്മുടെ മലയാളത്തിലും എല്ലാവരുടെ അടുത്തും ഈ പടം എത്തണം എന്ന് ആഗ്രഹിക്കുന്നു. എന്ന് വെച്ചാൽ ആസ് എ മലയാളി എന്നുള്ള രീതിക്ക് എൻ്റെ ഒരു ഫസ്റ്റ് തമിഴ് മൂവിയാണിത്. ഒരുപാട് പേര് കാണണം, ഒരുപാട് ഫീഡ്ബാക്സ് കേൾക്കണം എന്ന് ഒരുപാട് ആഗ്രഹിക്കുന്നു. താങ്ക് യു സോ മച്ച്. എല്ലാവർക്കും നമസ്കാരം. എൻ്റെ പേര് ധനശ്രീ സുധാകരൻ. ഞാൻ കരിയർ സ്റ്റാർട്ട് ചെയ്ത് തന്നെ ഇവിടെ കമേഴ്ഷ്യൽ ആർട്സ് എല്ലാം ചെയ്തിട്ടാണ്. ബട്ട് ദിസ് ഹബീബി ഈസ് വെരി സ്പെഷ്യൽ ടു മൈ ഹാർട്ട് ബിക്കോസ് തമിഴിലെ എൻ്റെ ഫസ്റ്റ് ഫിലിം. തമിഴിൽ മാത്രമല്ല, എൻ്റെ എൻറ്റയർലി എൻ്റെ കരിയറിലത്തെ ഫസ്റ്റ് ഫിലിമാണ് ഹബീബി. ആൻഡ് ഖദീജ പർവീൻ എന്നുള്ള ക്യാരക്ടറാണ് ശ്രീ മീര സാർ എനിക്ക് തന്നിരുന്നത് ചെയ്യാനായിട്ട്. ഐ ഹോപ്പ് ഐ ഹാവ് പുൾഡ് ഇറ്റ് ലൈക്ക് മൈ മാക്സിമം. പിന്നെ ഇന്നലെയും ഞാനൊക്കെ ആയിട്ട് നമ്മൾ ഒത്തിരി തിയേറ്റേഴ്സ് വിസിറ്റ് ചെയ്തിട്ടുണ്ടായിരുന്നു. ചെന്നൈയിലാണെങ്കിലും കോയമ്പത്തൂരൊക്കെ ആണെങ്കിലും ഒത്തിരി പേർക്ക് ഈ ക്യാരക്ടർ അവരുടെ വീട്ടിലെ ഡോക്ടറിനെ പോലെയൊക്കെ തോന്നി എന്നൊക്കെ പറഞ്ഞു. അവിടെ തോന്നിയ പോലെ തന്നെ ഇവിടെയും വരണമെന്നാണ് എൻ്റെ ആഗ്രഹം, ഞങ്ങളുടെ എല്ലാവരുടെ ആഗ്രഹം. അത്രയും റീച്ച് കിട്ടട്ടെ എന്ന് പ്രാർത്ഥിക്കുന്നു. താങ്ക് யூ ஸோ மச். இந்த படத்துடைய ப்ரொடக்ஷன் டிசைனர் அப்புண்ணி சார்ஜன் முன்னாடி வாங்க. மலையாளம்ல நிறைய ஒர்க் பண்ணியிருக்காரு. தமிழில் ஃபஸ்ட்டு படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. വളരെ സന്തോഷം. ഞാൻ അപ്പുണ്ണി സാധൻ. ഈ പടത്തിൽ എന്നെ കൂടെ ചർച്ചയ എല്ലാവർക്കും നന്ദി. കൂടുതലായിട്ട് സംസാരിക്കുന്നില്ല. നമസ്കാരം.